மதவெறிலாம் எப்படி ஏற்படுதுன்னா, அதாவது விமர்சனமே பண்ண மாட்டாங்க. அதாவது விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, விமர்சனத்தையே அனுமதிக்க மாட்டாங்க. ஒரு குறையே சொல்லிடக்கூடாது. நான் நம்புகிற ஒரு நம்பிக்கையை யாருமே குறை சொல்லிடக்கூடாது. என்னை யாருமே குறை சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது. அப்படி குறை சொன்னாலே அவங்கள நம்ம விரோதியா பார்க்குறது. நம்முடைய நிறைகளை மட்டுமே ஒருத்தர் சொல்றாரு அப்படிங்கும்போது, அவரை நமக்கு பிடிச்சு போகுது அப்படிங்கிற மாதிரி சிலர் இருப்பாங்க. அப்புறம் வந்து நம்மளை உண்மையிலே சொல்லப்போனால் நம்ம நம்மளிடம் நேராகவே ஒருத்தர் குறை சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு அமைதியாக சொல்கிறதுக்கு நாம் அனுமதிக்கணும். அந்த அளவுக்கு நாம் பக்குவப்பட்டிருக்கணும். இவர்கிட்ட அவருடைய குறைகளை சொன்னால் அவர் நம்மளை தப்பாக நினச்சிப்பார் அப்படின்லாம் இல்லாமல், நாம் வந்து நம்மளை பற்றி நிறைகளை சொல்கிறவரை விட நம்மிடம் வந்து நம்முடைய குறைகளை சொல்கிறாருல, அவரை நம்ம ரொம்ப வரவேற்கணும். அதுதான் ரொம்ப விஷயம். அந்த மாதிரி மதவெறியெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா, இப்போ எனக்கு ஒரு மதத்தின் மீது நம்பிக்கை இருக்குது. உதாரணத்துக்கு நான் இந்து மதத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் இன்னொரு இந்து மதத்தை சேர்ந்தவரோ அல்லது பிற மதத்தை சேர்ந்தவரோ என்னுடைய மதத்தை உள்ள குறைகளை சொல்லுகிறார் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய நம்பிக்கையை நீ குறை சொல்வதா? அல்லது வேறு மதத்தவரோ அல்லது ஒரு கடவுள் மறுப்பாளரோ வந்து நான் நம்புகிற ஒரு மதத்தை அவர் குறை கூறுகிறார் என்றால், அதில் உள்ள குறைகளை அவர் விமர்சிக்கிறார் எனும் பொழுது, என்னுடைய நம்பிக்கையை நீ எப்படி விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விமர்சனத்தில் உள்ள உண்மைகளை ஆராயாமலேயே அந்த விமர்சனத்தையே அனுமதிக்க மறுப்பது. அந்த விமர்சனத்தை முதல்ல அனுமதிக்கணும், காது கொடுத்து கேட்கணும். அப்புறம் அதில் உள்ள உண்மை என்ன இருக்குது, பொய் என்ன இருக்குது, அது அவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த விமர்சனத்தை அனுமதிக்க பழகிட்டாலே நமக்குள்ளே இருக்கிற வெறி காணாமல் போயிடும். நமக்கு வந்து பகுத்தறிவு வளர ஆரம்பிச்சிடும். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கே விமர்சிச்சுட்டா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கடவுள் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இயற்கை தான் நம்ம கடவுள் சொல்லியிருக்கோம். எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நமக்கு கடவுளாக தெரியுது. அதுதான் கடவுள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எதெல்லாம் இல்லைன்னா நாம் உயிர் வாழ முடியாதோ அதுதான் கடவுள். அப்படின்னா மழை இல்லைன்னா நாம் உயிர் வாழ முடியாது. அந்த மழையே நமக்கு வந்து தேவைக்கு அதிகமாக பெய்யும் போது அதை நம்ம சபிப்போம். என்னடா இந்த சனியம் பிடிச்ச மழை இப்படி நசுன்னு பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மழையை சபிப்போம். அது வந்து விமர்சிக்கிறோம். அதை வந்து நமக்கு குறையாக தெரியுது. மழையே வராத போது மழை வந்தால் அதை நம்ம ரொம்ப ஆசையாக எதிர்பார்ப்போம். அப்போ அது நமக்கு அதே மழை வந்து நமக்கு நிறைவாக தெரியுது. நிறையான ஒன்றாக, தேவையான ஒன்றாக, நம்மை பாதுகாக்கின்ற ஒன்றாக தெரியுது. அதே நேரத்தில் வந்து அதே மழை பெருவெள்ளமாகி நம்மளையே அழிக்க வரும்பொழுது அந்த மழையை நாம் சபிப்போம். அது நம்மையே அழிக்க வரும்போது, நம்மில் ஒருவரை அழிக்கும்போது நம் உடைமைகளை அழிக்கும்போது நமக்கு அந்த மழையை நாம் சாபம் விடுவோம். அதாவது அதில் உள்ள குறைகளை சொல்கிறோம். அந்த மழை நமக்கு குறையாக தெரியுது. அதனால் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் யாருமே கிடையாது. அதனால் வெறியை தணிக்கணும், வெறி ஏற்படக்கூடாது நமக்கு. அப்படிங்கும்போது நாம் விமர்சனத்தை பற்றி கொள்ள வேண்டும். எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி, அது பெற்றோராக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அவர்களை நாம் விமர்சனத்தோடு அணுக வேண்டும். அதாவது நம்ம வெளியே அவங்க முகத்துக்கு நிறைய சொல்றதுங்கிறது அவங்க நமக்கு எந்த அளவுக்கு சுதந்திரத்தை அனுமதிக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான். நாம் வந்து அவர் விரும்பவில்லை என்றால் நாம் ஒருவரிடம் அவரது குறைகளை சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் நமக்கு அவரை பற்றி குறையே சொல்லக்கூடாது அப்படின்னு அதற்கு பொருள் கிடையாது. நமக்கு நம்பிக்கையான வேறொருவரிடம் ஒருவரை பற்றிய குறைகளை நாம் சொல்லலாம், பகிர்ந்துக்கணும். மனசில் தோன்றுனதை நம்ம பிறரிடம் பகிர்ந்துக்கணும். அப்போ அது எங்கே பகிர்ந்துக்கணும், யாருக்கிட்ட பகிர்ந்துக்கணும், எப்படி பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறது வந்து நல்ல விஷயம்தான். அதாவது நமக்கு வேண்டிய ஒருவர், நமக்கு அன்பிற்குரிய ஒருவரை, நமது நம்பிக்கைக்குரிய ஒருவரை ஒரு அந்நியரிடம் நாம் விட்டு கொடுத்து பேசக்கூடாது. அது வேறு விஷயம். அதே நேரத்தில் நமக்கு வேண்டப்பட்ட ஒருவரை அதுக்காக விமர்சிக்கவே கூடாது என்ற அர்த்தம் கிடையாது. நமது நம்பிக்கைக்குரிய ஒருத்தரை, நமக்கு பிடித்த ஒருவரை விமர்சிக்கவே கூடாது என்ற அர்த்தம். நமக்கு பிடித்த ஒருவரை அந்நியர்களிடம், நமக்கு பிடிக்காதவர்களிடம் விட்டு கொடுத்து விடக்கூடாது, விட்டு கொடுக்காமல் பேச வேண்டும். நமக்கு பிடித்த ஒருவரை பற்றி நமக்கு பிடிக்காதவர்களிடம் குறை சொல்லக்கூடாது.
அதுதான் அப்போ நிறை குறைகளை அதுக்காக விமர்சிக்கவே, நமக்கு பிடித்தவர்களை பற்றி விமர்சிக்கவே கூடாது என்ற அர்த்தம் இல்லை. விமர்சனம் தான் நமக்கு மனதில் நிதானத்தையும் அமைதியும் ஏற்படுத்தும். மதவெறியே ஏன் வந்ததுன்னா, எனக்கு ஒரு மதத்தின் மீது நம்பிக்கை இருக்குதுன்னா அந்த மதத்தை யாருமே விமர்சிக்கக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. நானும் சொல்ல மாட்டேன், என் மனசே சொன்னாலும் நான் அதை தடுப்பேன். ஏன்னா மனசுங்கிறது அதோட இயல்பான இயக்கமே நிறைகுறைகளை சுட்டி காட்டுவது தான். அதோட நிறைகளை பார்க்கும்போது நிறைகளை சொல்லும், குறைகளை பார்க்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மனதையே கட்டுப்படுத்துகிறோம். நாம் பிறரை இப்போ ஒருவருக்கு இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றால் அந்த இந்து மதத்தை பற்றி மற்றவர்கள் குறை கூறினால் அதை அவர் அனுமதிக்க மாட்டேன் என்கிறார். அதுபோன்று அவர் மற்றவர்களை மட்டுமல்ல, அவரது மனமே குறை சொல்லும் பல நேரங்களில். அதையே இவர் அனுமதிப்பில்லை, அது சொல்றது தப்பு அப்படி சொல்லிட்டு மனதையே கட்டுப்படுத்தி கொண்டிருப்பார். அப்போதான் என்ன ஆகுது அப்படின்னா வெறி ஏற்படும். அந்த மதத்தின் மீது வெறி ஏற்படும். யார் என்ன சொன்னாலும் அந்த விமர்சனத்தில் உள்ள உண்மைகளை ஆராய்வதற்கு மனம் இணங்காமல் அந்த விமர்சனத்தை முன்வைப்பவர்களுக்கு எதிராக விமர்சனம் வைப்பவர்களை நிரந்தரமாக அழிக்க வேண்டும், நிரந்தரமாக தடுக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி அவர்களை அழிப்பதுதான் என்கிற அளவுக்கு வெறி ஏறிவிடும். இது மதம் மட்டுமல்ல, சாதி, அப்புறம் அரசியல் தலைவர்கள். நமக்கு ஒரு அரசியல் தலைவர்களை பிடிச்சி போச்சுன்னா அவங்கள யார் விமர்சித்தாலும் அது நமக்கு பிடிக்காது அப்படின்னா, அப்போ நமக்கு விமர்சன பார்வையோட எந்த அரசியல் தலைவரையும் நாம் அணுகவில்லை என்று பொருள். அது மாதிரி ஒரு நடிகரை நமக்கு பிடிச்சாச்சு அப்படின்னா அவரை யாருமே குறையும் சொல்லக்கூடாது, அவரை யாரும் விமர்சிக்கவே கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் அது வெறியாக மாறுகிறது. ஆக விமர்சனம் வைக்க மாட்டோம். ஒருவரை நாம் நேசிக்கிறோம் அல்லது ஒருவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம், ஒருவருடைய செயலால் நாம் ரொம்பவும் அவர் மீது விருப்பம் கொள்கிற ஒரு நபராக நாம் மாறுகிறோம், அவருடைய விசிறியாக நாம் மாறுகிறோம் அப்படின்னா அவருடைய குறை நிறைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும். யாரிடமாவது பகிர்ந்து கொண்டாலே போதும். நேருக்கு நேராக கேள்வி கேட்க வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தம் கிடையாது. அதுக்கு வாய்ப்பு இருந்தால் கேட்கலாம், இல்லை என்றால் நம்பிக்கையானவரிடம் பகிர்ந்து கொண்டாலே போதும். தனது மனதுக்கு தோன்றியவற்றை நம்பிக்கையானவரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது யாராக இருக்கு, அதே நேரத்தில் விட்டு கொடுக்கவும் கூடாது. இந்த பழக்கத்தை கடைபிடித்தாலே நமக்கு மதத்தின் மீது, சாதி மீது நமக்கு வெறியே ஏற்படாது. ஒரு நடிகருடைய ரசிகர் என்கிற போர்வையில் வெறி ஏற்படுவது, ஒரு அரசியல் தலைவரின் தொண்டன் என்கிற போர்வையில், ஒரு கட்சி தொண்டன் என்கிற போர்வையில் அந்த அரசியல் தலைவர் மீது வெறி ஏற்படுவது, அவரை பற்றி யார் குறை சொன்னாலும் அதை அனுமதிக்காமல் அவர் மீது வெறி கொள்வது, இது எல்லாம். அது மாதிரி ஒருத்தருக்கு தன்னுடைய பெற்றோர் மீது கூட விமர்சன பார்வை இல்லாமல் இருக்கும். அம்மான்னா அவங்க எல்லாமே நல்லவங்க. அது மாதிரி பெண்கள் அப்படி தான் நினச்சிப்பாங்க. தாங்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களையே குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பேசும்போது கூட, ஒரு மேடையில் பேசும்போது கூட மனிதன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆண்களுக்கு மட்டுமே அறிவுரை என்பது பெண்களுக்கு அல்ல அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு மிகையான மனநிலை, விமர்சனத்தை எதிர்கொள்ள அஞ்சுகிற ஒரு மனநிலை. இது பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. நீங்கள் மேடையில் பார்த்தீங்கன்னா அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அறிவுரை கூறும்போது மனிதன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். பெண்களை குறிப்பிட்டு எந்த அறிவுரையும் சொல்ல மாட்டார்கள் பெரும்பாலும். அறிவுரை என்பது மேடையில் அறிவுரை கூறும்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என பொதுவாக கூற வேண்டும். ஆனால் பல பெண்களை பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் அறிவுரை சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த மனிதன்கிற வார்த்தையை சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது பெண்கள் எல்லாருமே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி, பெண்கள் நல்லவங்க, ஆண்கள் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு முனைப்போடு அவர்கள் இருப்பார்கள். ஆண்களை குற்றவாளிகள் ஆக்கிவிட்டு பெண்கள் அப்பாவிகள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற முனைப்பில் பேசிக்கொண்டிருப்பார்கள். இதில் பெண்களை விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிற, பெண்களை விமர்சிப்பது உடனே அது என்ன எதனால் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா, அந்த அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக, ஏன்னா அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக என்ன பண்ணுறாங்க, பெண்களை மிகைப்படுத்துகிறாங்க. பெண்களை அளவுக்கு அதிகமாக புகழ்கிறது, பெண்களை விமர்சிப்பதை தடுப்பது, விமர்சிக்காமல் இருப்பது. தடுக்கிறது கிடையாது, அவங்க விமர்சிக்கிறது கிடையாது, பெண்களை விமர்சிக்கிறது கிடையாது.
அவருடைய குறைகளை சொல்கிறது இல்லை, பெண்களை பற்றி எப்போதுமே புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறது. எங்கே பெண்களோட குறைகளை சொன்னால் பெண்களோட ஓட்டு கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி பெண்களை வந்து ரொம்பவும் மிகைப்படுத்துறது. அதான் அதுக்கு தகுந்த மாதிரி பெண்களுக்கு தகுந்த மாதிரி சட்டங்களை உருவாக்குறது. அப்புறம் அது போதுமே, சட்டங்கள் போட்டு பெண்களை மிகைப்படுத்துகிறாரு, சட்டம் போட்டு மிகைப்படுத்துகிறாரு. இப்போ அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பது, ஆண்களை வந்து குற்றவாளிகளாக்குவது, இதெல்லாம் வந்து பெண்கள். அப்போ பெண்களை குறை சொல்லிட்டா அப்போ அதுவே வெறியாக மாறிடும். ஒரு பெண்களை குறை சொல்லக்கூடாது, ஆண்களை குறை சொல்வதில் ஒரு வெறியோட ஒரு மோசமான தீவிரமான ஒரு மனநிலையோட. அதனால் விமர்சன பார்வை என்பது ரொம்பவும் முக்கியம். யாராலும் சரி, நம்ம வேலை செய்கிறோம், நம்ம முதலாளியை பற்றி தப்பாக சொல்லக்கூடாது. விசுவாசம், அடிமைத்தனம் என்பது வேறு, நன்றி உணர்வு என்பது வேறு. நம் வேலைக்குத்தான் நாம் நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும். முதலாளியை பற்றி கொஞ்சம் குறையே சொல்லாமல் நிறைய மட்டுமே பேசுவதன் மூலம் அவரது நம்பிக்கையை, அது வந்து அடிமைத்தன நம்பிக்கை. ஒரு அடிமையாக ஒரு முதலாளிகிட்ட அடிமையாக நடப்பதற்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அத்தகைய நம்பிக்கை முதலாளியிடமிருந்து பெற முயற்சிப்பது. அப்போ அப்படின்னா அதுக்கு எப்படி என்ன வழின்னா, அந்த முதலாளியை விமர்சிக்கவே கூடாது, அல்லது மேலதிகாரி விமர்சிக்கவே கூடாது, யாருக்கிட்டையும் விமர்சிக்கக்கூடாது. நம்ம மனசுலேயே தோன்றினா கூட நம்ம கட்டுப்படுத்திக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஒரு சிறந்த அடிமையாக நாம் மாறிவிடுவோம். நமக்கு அவரை ஒரு வெறியே அவர் மீது நமக்கு ஏற்படும். அவரது விசுவாசியாக, அவரது உதவியாளராக, அவரது நம்பிக்கையை பெறுவதில் நமக்கு ஒரு வெறியே ஏற்படும். அத்தகைய வெறி வந்து நமக்கு ஒரு வேகத்தை கொடுக்கும். இன்னும் அளவுக்கு அதிகமாக உழைப்போம். கொடுக்குற காசுக்கு மேலே கூறாண்ட கொய்யாலங்கிற மாதிரி ஒரு முதலாளி மீது வைத்திருக்கிற விசுவாசம் என்பது இருக்குல்ல, அடிமைத்தன விசுவாசம் என்பது, அது அவரை விமர்சிக்காமல் அவர் சொல்வதை கேட்பது. அவரிடம் உள்ள குறைகளை நாம் நம்பிக்கையானவரிடம் பேச வேண்டும். நிறைகளையும் பேசணும், குறைகளையும் பேசணும். வெறும் குறையை மட்டுமே பேசிட்டு இருக்கக்கூடாது. அப்போ அது யார்கிட்ட வாய்ப்பு கிடைக்குதோ அப்படி பேசணும். மனதில் பேசுவதை முதலில் அனுமதிக்க வேண்டும். மனமே அப்படிதான் பேசும். குறையும் சொல்லணும், நிறையும் சொல்லணும். அதை அனுமதிக்க வேண்டும். நம்ம குறை சொல்லிட்டா நம்ம அவருக்கு எதிரானவர்கள் கிடையாது, முதலாளிக்கு எதிரானவர்களாக. அதுக்காக முதலாளிகளை பகிர்ந்து கொள்ளவும் கூடாது, மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளவும் கூடாது. ஒரு பாதுகாப்புடன் விமர்சன கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். அந்த உறவு முறையில் எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது. முதலாளிக்கு எதிராகவும் செயல்படக்கூடாது. அதே நேரத்தில் முதலாளியின் குறைகளை அல்லது மேலதிகாரியின் குறைகளை நாம் வந்து குறைகளையும் நிறைகளையும் இரண்டையுமே பேச வேண்டும். அப்பொழுதுதான் வந்து வெறி வராது. அப்போ ஒரு மேலதிகாரியோ அல்லது முதலாளியையோ அவருடைய குறைகளை விமர்சிக்காமல், பிறரிடம் நம்பிக்கையானவரிடம் பகிர்ந்து கொள்ளாமல், பேசாமல், முதலாளிகள் சொல்வதை, முதலாளிகளை பற்றி நிறையானவற்றை மட்டுமே பிறரிடம் பேசி விட்டு கொடுக்காமல் பேசுவதாக நினைத்து கொண்டு எப்போதுமே அவர் முதலாளிகளோட குறைகளை பற்றி பேசாமலே பின்தொடர்வு என்பது ஒரு வெறியைத்தான் ஏற்படுத்தும். முதலாளி ஒரு தீவிரமான ஒரு அடிமையாக நம்மை அது மாற்றும். அந்த வெறி தான் அடிமைத்தனம் என்பது. விமர்சனம் வைக்காமல் ஒருவரை பின்தொடரக்கூடாது. விமர்சனம் வைக்காமல் ஒரு மதத்தை பின்தொடரக்கூடாது. விமர்சிக்காமல் யாரையும் கண்மூடித்தனமாக பின்தொடர்ந்து போகக்கூடாது. ஒரு மதமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அல்லது பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, விமர்சிக்காமல் அவர்களை பின்தொடரக்கூடாது. விமர்சனம் வைக்காதவர்களை பின்தொடர அனுமதிக்கக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். நமது நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்மை பற்றிய நிறை குறைகளை நம்மிடம் தன்மையுடன் விமர்சிக்கின்றவர்களை நம்மை பின்தொடர அனுமதிக்க வேண்டும். அதுபோன்று நாமும் விமர்சிப்பதற்கு அனுமதிக்கின்றவர்களை நாம் பின்தொடர வேண்டும். இதுதான் வந்து மதவெறி எல்லாவற்றுக்கும் தீர்வு. வெறி யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம் அந்த வெறி என்பது. அதனால் அந்த வெறியை நாம் வந்து தவிர்க்க வேண்டுமென்றால் ஒரு வெறிங்கிறது வந்து அதுதான் மூட நம்பிக்கைங்கிறது. மூடத்தனமாக நம்பிக்கை வைக்கிறது. விமர்சனம் வச்சுக்கிட்டு
அவங்க மேல் நம்பிக்கை வைக்கணும். அதுக்காக நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லல. அதுக்காக மதத்தின் மீது நம்பிக்கை, மதத்தில் உள்ள ஏதாவது நல்ல விஷயம் எங்கே சொல்லியிருந்தாலும் அதில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். கெட்ட விஷயம் எதில் சொல்லியிருந்தாலும் அதை நம்ம விமர்சிக்கணும். அதுக்காக ஒரு அதுக்காக நம்ம மத அடையாளங்களை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. மத அடையாளங்களையோ சாதி அடையாளங்களையோ தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. குறைகளை நிறைகளை சொல்லிவிட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வெறியிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வெறி ஏற்படாமல், மத வெறி ஏற்படாமல், தனி மனிதர்களின் மீது வெறி ஏற்படாமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். விமர்சன பார்வை, நிறை குறைகளை விமர்சிக்கின்ற அந்த பார்வை, அந்த பேச்சு மிகவும் ரொம்ப முக்கியம். யாரை பின்தொடர்ந்து போனாலும் கண்மூடித்தனமாக பின்தொடரக்கூடாது. அது மதமாக இருந்தாலும் சரி, மனித உயிர்களாக இருந்தாலும் சரி, யாரை பின்தொடர்ந்தாலும், எந்த ஒரு அமைப்பை பின்தொடர்ந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கண்மூடித்தனமாக பின்தொடரக்கூடாது. விமர்சித்து கொண்டே பின்தொடர வேண்டும். இவர் சொல்வது சரியா, இவர் உத்தரவிடுவது சரியா தவறா, இது எந்த வகையில் சரி, எந்த வகையில் தவறு என விமர்சித்து கொண்டே அவர்களை பின்தொடர வேண்டும். சிலர் கண்மூடித்தனமாக தன்னிடம் நம்பிக்கை வைப்பவர்களைத்தான் விரும்புவார்கள். விமர்சிப்பவர்களை விரும்ப மாட்டார்கள். அப்போ அவங்களெலாம் குறை சொல்லும்போது, குறை சொன்னால் அவங்கள பார்த்து பயப்படுவாங்க. நம்மளை யாரும் குறை சொல்லக்கூடாது, நம்மளை பற்றி நிறைகளை மட்டுமே சொல்ல வேண்டும், நம்மை குறை சொல்பவர்கள் நமக்கு எதிரிகள் என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். அதனால் தன்னை விமர்சிப்பவர்களை, தன்னிடம் உள்ள குறைகளையும் நிறைகளையும் என இரண்டையும் கூறி விமர்சிப்பவர்களை தன்னை பின்தொடர சிலர் அனுமதிக்க மாட்டார்கள். அப்போ அவங்களை பின்தொடர வேண்டிய நிர்பந்தம் நம்ம ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு தகுந்தாற் போன்று நாம் நடந்து கொள்ளவும் வேண்டும். அதே நேரத்தில் நமக்கு எப்போதுமே அதுவே நம்முடைய பொதுவான இயல்பாகவும் நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. இப்படி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம சில சூழ்நிலைகளில் சிலர் சார்ந்து நம்ம இருக்க வேண்டியிருக்கும். நமக்கு சில வேலைகள் அவர்களால் ஆக வேண்டியது இருக்கும். ஆனால் அவர்களுடைய இயல்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய குறைகளை பற்றி பிறரிடம், நம்பிக்கையானவரிடம் பகிர்ந்து கொள்வதை அவர்கள் விரும்பவில்லை என்றால் அதை அவர்களிடம் நமக்கு சில வேலை ஆக வேண்டி இருக்கிறது என்பதால் அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை பற்றி பிறரிடம் விமர்சிக்காமல் அவர்களை பற்றி நிறைகளை மட்டுமே பிறரிடம் பேசி நமது காரியத்தை சாதித்து கொண்டு அவர்களிடமிருந்து விடுபடுவது நல்லது. அதனால் நாம் இப்படி தான் இருப்போம் அப்படின்ட்டு இல்லாமல் ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி எதிர்பார்க்கிறார்கள், என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தகுந்தாற் போன்று நம்மளை மாற்றிக்கொள்ளும். இதன் மூலம் பலதரப்பட்ட மனிதர்கள் பண்புகளை நம்ம எல்லோரிடம் நாம் ஒரே மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அடிப்படையாக நமக்கு உறவு முறை தான் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. உறவு தான் முக்கியமாக இருக்கிறது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பதை போல நாம் எல்லா குறைகளையும் பார்க்க வேண்டும், நிறைகளையும் பார்க்க வேண்டும். சிலர் என்ன விரும்புகிறார்களோ அதன்படி தான். சிலர் விமர்சிப்பதையும் தாண்டி நாம் அவர்களுடைய நிறை குறைகளை விமர்சிப்பதையும் தாண்டி அவர் நம்மிடம் பழகுவதில், உறவு முறை ஏற்படுத்திக் கொள்வதில் உறுதியாக இருந்தால் அவரது விருப்பத்திற்கு அவரை புரிந்து கொள்வதற்காக நாம் அவரது கொள்கைப்படி, அவரது விருப்பத்தின்படி நாம் நடந்து கொள்வதற்கு நமக்கு அனுமதி கிடைக்கிறது. சிலர் அதை விரும்பவில்லை. அதே நேரத்தில் அவரிடம் நமக்கு வேலைகளாக வேண்டியிருக்கிறது, அவருடைய உதவி நமக்கு வாழ்க்கையில் தேவைப்படுகிறது என்றால் அவரது விருப்பப்படியே நாம் நடந்து கொள்வது சரியாக இருக்கும். உறவு முறைக்கான பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். அடிப்படையில் உறவு முறை தான் முக்கியம். ஆனால் நமக்கும் ஒரு பொதுவான கருத்து இருக்க வேண்டும். விமர்சன பார்வை குறித்து ஒரு பொதுவான கருத்து இருக்க வேண்டும்.